ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரஷ்மா ஹரிஜனி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு பெரிய வீடியோலாம் பார்க்க போகிறது கிடையாது, சும்மா ஸ்மால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் சரி த்ரெட்டில் பழகும்போது என் டைரெக்ஷனில் இருந்து நான் போடுறேன். அப்போ வந்துட்டு எனக்கு பிறகு ஃப்ரீயாகவே ஸ்டிச்சஸ் வரும், கம்ஃபர்டபுளாகவும் நான் போடுவேன். பட் வந்துட்டு உங்கள் டைரெக்ஷனுக்கு எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் அது. நான் உக்காந்துறதுக்கு ஆப்போசிட் சைடில் நான் போட்டு காட்டணும் வீடியோ ப்ளே பண்ணும்போது. அந்த டைரெக்ஷனில் போடும்போது தான் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் நான் அதை வந்துட்டு கற்றுக்கணுன்றதுக்காக தான் கற்றுக்கிறேன். ஏன்னா ஆனால் அந்த டைரெக்ஷன்லேயும் போட்டு பழகும்போது எனக்கு வந்துட்டு சீக்கிரமாக பழகிக்க முடியும். எந்த பக்கம் இருந்து எனக்கு டிசைன் கொடுத்தாலுமே என்னால் போட முடியும். இந்த டைரெக்ஷனில் தான் நான் உட்காந்து எப்போவுமே போடுவேன். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நான் இதை வந்துட்டு சிச்சாக் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள், நல்லாவே எனக்கு வரும். இந்த இதில் வந்துட்டு சிச்சாக் ஸ்டிச்சு என் டைரெக்ஷனில் என்னை பார்த்து நான் போடும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்காக போடுவேன், அது ஏன்னா அது கிளியராக இருக்கும். இந்த ஸ்டிச்சில் நான் போட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் போக போக உங்களுக்காக இந்த இந்த இப்போ பிகினர்ஸாக இருந்து ஆரி சேனல் யூஸ் பண்ணணும், ஆரி ஒர்க்குக்கு இல்லை உங்களால் யூடியூப்பர் ஆகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்களுக்கு எல்லாமே எனக்கு நடந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்குவேன். இப்போ வந்துட்டு நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஸ்கில் எனக்கு இருக்குது. நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்தந்த ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு வந்துச்சு. இது உங்களால் கற்றுக்க முடியுமான்னு நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்ததுமே கிளாஸ் பார்த்துட்டு நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்க முடியாது. நம்ம போட்டு பார்க்கணும், பழகி பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் மனதைரியமும் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கற்றுக்கவே முடியும். எனக்கு சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்போல்லாம் நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டை விட்டுருவேன். ஆனால் அப்போதைக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, பழகிக்கணும்னு நீ ஆசைப்படுறில்ல, பழகிக்கோ. பாப்பா வச்சுட்டு பழக முடியும்னா பாப்பா தூங்க போட்டுட்டு நீ பழகு, போட்டு பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு அன்மோட்டிவேட் பண்ணலாம் ஆள் கிடையாது. என்னை மோட்டிவேட் பண்ண மட்டும்தான் ஆள் இருந்தாங்க. என்னை சுற்றி இருக்கவங்களும் அப்படி தான். ஸோ அதனால் நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே ட்ரஸ்ட்டு தான், ட்ரூவாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நடந்தது, எனக்கு என் மனசில் பட்டதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.